Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக நிர்வாகி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஃபாஸ்ட்ஃபுட் கடை ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், இந்த அராஜகம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணதாசன், வாணியம்பாடியில் பாஸ்புட் கடையில் திமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் கடை ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பட்டை பகுதியை சேர்ந்தவர் ரிஸ்வான். இவர் அதே பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக பாஸ்புட் கடை, அதாவது துரித உணவகம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி உணவகம் முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற ரிஸ்வான் அவரது ஊழியர், அதாவது அண்ணன் மகனான ஊழியர் சலீம் என்பவரை கடையை கிளீன் செய்ய கூறிவிட்டு சென்றுள்ளார். அப்போது சலீம் கடையை கிளீன் செய்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த அதே பகுதியை சேர்ந்த 33வது வார்டு பூத் பொறுப்பாளர், திமுக பூத் பொறுப்பாளர் நிர்மல் மற்றும் பொன்முடி, அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் சலீமை கத்தியை காட்டி மிரட்டி மரியாதை கொடுக்க வேண்டும் என அராஜகத்தில் ஈடுபட்டு அவரை சரமாரியாகிய தாக்கிய சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் காவல்துறையில் புகார் அளிக்க முடியாமல் 2 தரப்பிலும் காவல்துறையும் அப்பகுதி திமுக நிர்வாகிகளும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆளும் கட்சி என்பதால் காவல்துறையும் புகாரை எடுக்க முடியாமல் இன்று மீண்டும் ரிஸ்வான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அந்த புகாரையும் பெற்றுக்கொண்டு இதுவரையில் காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புகாரை பெற்றுக்கொண்டு புகார் வழக்கு பதிவும் செய்யாமல் அப்படியே வைத்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் திமுகவினர் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சம்பவங்களை தொடர்ந்து இது போன்று பிரியாணி கடை உள்ளிட்ட கடைகளில் புகுந்து குடிபோதையில் சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த ஆட்சியின் அவல நிலையை பொதுமக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. கண்ணதாசன். ஃபாஸ்ட்ஃபுட் கடை ஊழியர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.